என்ன தண்டியா முடித்து விட்டாயா? டன். இனி சேரன் காலி. ஆண்டவா, திருட்டு பயல்கள், திருட்டு பயல்கள். என்னவாயிற்று குருவே? நேற்று இரவு யாரோ களவாணி பயல் வந்து திருடிச் சென்று விட்டான். என்னிடம் இருந்ததே அது ஒன்றுதான். குருவே, சற்று விளக்கமாக சொல்லுங்கள். என்னவென்று விளக்கமாக சொல்ல? நேற்று இரவு நான் ஆற்றில் குளித்துவிட்டு உள்ளாடை அண்டர்வேரை மரத்தில் காய போட்டிருந்தேன். அதையோரோ களவாணி பயல் திருடிச் சென்று விட்டான். வர வர எதை திருடுவது என்றே தெரியவில்லை. சரி சரி, அம்பேயும் போட்டிக்கான ஏற்பாடுகளை செய்துவிட்டு வருகிறேன், பார்த்துக் கொள்ளுங்கள். மூடா, பாண்டியா, என்ன காரியம் செய்து விட்டாய்? சோழா, அதை நான் செய்யவில்லை சோழா. ஆனால் அதை செய்தது என்று யார் என்று எனக்கு தெரியும். யார்? அதோ அந்த மரத்தில் இருக்கும் அந்த சீகல் பறவை தான் இதை செய்தது. என்ன உளறுகிறாய் பாண்டியா? நான் உளரவில்லை. குரு ஒவ்வொரு முறை குளித்து விட்டு வந்து அவர் ஆடைகளை அந்த மரத்தில் தான் காயப்போடுவார். பாவம் அந்த பறவைகள் கப்ரு தாங்காமல் பல நாள் அவதிப்பட்டிருக்கும் போல் தெரிகிறது. நேற்று நான் பார்த்தபோது அந்த பறவைகள் அந்த ஆடைகளை எடுத்து அதோ இருக்கும் அந்த சில்வர் ஸ்டீல் ஆற்றில் போடுவதை நான் பார்த்தேன். பாண்டியா, பாண்டியா, அதற்கு ஏன் சிரிக்கிறாய்? பாவம், ஆற்றில் இருக்கும் மீன்களின் கதியை நினைத்தேன். கடவுளே, எங்கே சேரனை காணவில்லை. குருவே வணக்கம். சேரா, உன் கண் என்ன மழுங்கி விட்டதா? பாண்டியனை குரு என்று அழைக்கிறாய்? மன்னித்துக் கொள்ளுங்கள் குருவே, அது எனக்கு இந்த சீனியர் சிஷர்கிட்ட இருக்கும் கட்டளை. அது பேர் ராகிங்கா. அவர்களை எங்கே பார்த்தாலும் நான் குருவே என்று அழைக்க வேண்டும் என்று மிரட்டியதால் தான் குருவே நான் அப்படி அழைத்தேன். என்ன ஆணவம், என்ன ஆணவம்! ஏய் பாண்டியா, உன் பல்லை தட்டவா? பாவி பயலே, சேரா நல்லா கவுத்து விட்டான். மன்னியுங்கள் குருவே, இனி அந்த தவறு நடக்காது. சரி சரி சரி, போட்டிக்கு நேரமாகிவிட்டது. எல்லோரும் உங்கள் அம்பை எடுத்துக் கொள்ளுங்கள். எல்லோரும் இங்கே வாருங்கள். சரி, அம்பேயும் போட்டி. முதலில் சோழா. சோழா, இங்கே வா. உன் வில்லை நன்றாக பூட்டு. சரி, அதோ அந்த மரத்தில் இருக்கும் பறவையை நன்றாக பார். நன்றாக குறி பார்த்து உனக்கு என்ன தெரிகிறது என்று சொல். ஆஹா ஆஹா, என்ன ஒரு கான்சென்ட்ரேஷன், என்ன ஒரு கான்சென்ட்ரேஷன்! சோழன்னா
சும்மாவா? சோழா, சோழா, ஆமா, அந்த மஞ்சள் புடவைக்காரி போயிட்டாளா? இன்னும் போகலையே. சிச்சியா, அன்பு செல்லமே, கொஞ்சம் திரும்பு. அப்போ மரத்தில் இருக்கும் பறவையை பார்க்க சொன்னால் மரத்தின் அடியில் ஆற்றல் குளித்துக் கொண்டிருக்கும் பெண்களையா பார்க்கிறாய்? குறி பார்க்கும் போது மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். அடுத்தது பாண்டியா, நீ வா. நீ பார்த்து சொல், அந்த மரத்தில் என்ன பார்க்கிறாய்? கவனமாக பார்த்து சொல். தலை தெரிகிறது குருவே, எனக்கு தலை மட்டுமே தெரிகிறது. சபாஷ் பாலே, நீதாண்டா என் சிஷ்யன். உன் கவனம் இம்மி அளவு பிசரவில்லை. ஒரு நல்ல வில் வீரனுக்கு இறையின் தலை மட்டுமே தெரிய வேண்டும், மற்ற ஒன்றும் தெரியக்கூடாது. மற்ற ஒன்றும் தெரியறதுதான். இவ்வளவு பெரிய தலை முன்னாடி இருந்தால் வேற ஏதாவது தெரியுமா குருவே? என்ன சொல்கிறாய் பாண்டியா? நான் உங்கள் தலையை தான் சொன்னேன் குருவே. நீங்கள் தான் என் முன்னாடி நிற்கிறீர்கள். நாசமாய் போ. சேரா, நீ வா. இனி நீ பார்த்து சொல், உனக்கு என்ன தெரிகிறது? குருவே, சொல். குருவே, சொல் சேரா. நாடகத்துக்கு இடம் கிடைக்காமல் 2 பேர் நிற்பது தெரிகிறது குருவே. ஐயோ, இத்துடன் பாடம் முடிந்தது. நாளை சந்திப்போம். சேரா, சற்று நில். உன்னிடம் ஒன்று கேட்க வேண்டும். நான் கேட்பதற்கு உண்மை மட்டுமே கூற வேண்டும். சொல்லுங்கள் குருவே, உண்மை மட்டுமே சொல்லுவேன். ஏதோ ஒண்ணு எங்க ரூம்ல. ஆமா, என்ன வச்சு இங்க காமெடி டிராமா ஒன்னும் பண்ணலையே? என்ன வார்த்தை சொல்லிவிட்டீர்கள் குருவே? உங்களை வச்சு சீரியஸாவா டிராமா போட முடியும்? அதுதானே பார்த்தேன். சேரா, நீ மிகவும் நல்லவன். நன்றி குருவே, நன்றி.